உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் TNPSC தலைவர் SK பிரபாகர் ஆய்வுகளை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் கேலண்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் படி நம்ம தொடர்ந்து பரீட்சைகளை நடத்திட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒருங்கிணைந்த தொகுதி 2 பணிகளுக்கான குடிமை பணிகள் தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது. இந்த தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் உள்ள 2763 எக்ஸாம்ஸ் சென்டர்ஸில் நடந்துகிட்ருக்கு. இந்த தேர்வுக்கு 7,93,966 பேர் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. இதில் சென்னையில் மட்டும் 251 மையங்களும் அதில் 75,185 பேர் தேர்வு எழுதுறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 300 பேருக்கு நம்ம தேர்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதில் 242 பேர் இங்கே வருகை புரிந்து தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பார்வை குறைபாடுள்ள மாணவரும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கிரைப் உதவியோடு நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பரீட்சை ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கீங்க. நம்ம TNPSC பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 தொகுதியில் ஏறக்குறைய 61 பணிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ரார், அது போக அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர், வனவர்னு சொல்லிட்டு வனத்துறையில் உள்ள போஸ்ட், அப்புறம் வருவாய்த்துறையில் உள்ள உதவியாளர் மற்றும் பிற துறைகளில் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் 2327 பணிகள் இன்று இந்த தேர்வில் நம்ம மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இதில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. அந்த மெயின் எக்ஸாம் முடிச்சப்பறம் இவங்க 2327 பேர். TNPSC தலைவர் SK பிரபாகர் ஆய்வுகளை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.